வாழ்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு பட்டர்ஃப்ளை கரண்ட் அடுப்பு. சுத்தமாக எந்த விதமான செயல்பாடும் இல்லை, டெட் கண்டிஷனில் இருக்குது. இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்ப்போம். நம்மளுடைய வீடியோவை மலேசியா மக்களும், கத்தார், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அண்டு ஸ்ரீலங்காவில் உள்ள மக்கள் அதிகமாக பார்க்குறீங்க. அதே மாதிரி இந்தியாவிலையும் அதிகமாக பார்க்கப்படுது. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோவை பெண்களும் பார்க்குறாங்க. இந்த டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டமான வீடியோ ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லாமல் பெண்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் பார்க்குறீங்க. எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கருவியாக நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறத நினச்சி எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைத்து மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தாங்க. நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த பட்டர்ஃப்ளை கரண்ட் அடுப்பு. இதை நாம் செக் பண்ணி பார்ப்போம். சுத்தமாக டெட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ப்ளக் பாயிண்டில் நம்ம சீரிஸ் லைனை நம்ம கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது. சீரிஸ்லாம் செக் பண்ணணும். டெட் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா வச்சு பார்க்கும்போது சுத்தமாக எந்த வித எதுவுமே ஆன் ஆகலை. ஆனால் அதில் லைட்டாக வச்சு பார்க்கும்போது, அதில் வச்சுட்டு எடுக்கும்போது லைட்டாக ஸ்பார்க் ஆகுது. அதாவது அந்த ப்ளக் பாயிண்டில் வயரை வச்சுட்டு லைட்டாக எடுக்கும்போது சின்ன ஸ்பார்க் வருது. ஸ்பார்க் வந்தாலே உள்ளே லைன் லைட்டாக போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். லைட்டாக ஸ்பார்க் வருது, ஆனால் எந்த ஃபங்க்ஷனுமே இல்லை. அதனால் உள்ளே பிரித்து இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை நம்ம ஃபுல்லாக பிரிச்சுட்டு என்னங்கிறத பார்ப்போம். காயில் ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். கீழே போர்டுக்கு ஒரு 2-3 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துருவோம். கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, அதனால் நல்லா கொஞ்சம் தொடச்சி விட்டுக்கிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். ஃபுல்லாக தொடச்சாச்சு. இப்போ நம்ம மெயினாக செக் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு வயர் நல்லா இருக்குது. அதனால தான் சின்ன ஸ்பார்க் வந்துச்சு. அதனால் இப்போ நம்ம வயருக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ஃபியூஸை நம்ம செக் பண்ணுவோம். ஃபியூஸ் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். அந்த ஃபியூஸ் ஏசி வோல்டு ஃபங்க்ஷன் எல்லாமே போகக்கூடியது, அதான் மெயினு. அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த பவர் போர்டு எஸ்எம்பிஎஸ் டிசி வோல்டுக்கு போகக்கூடிய மெயினாக இந்த ரெசிஸ்டர் ஒன்று படத்தில் தெரியுது பாருங்கள். இந்த ரெசிஸ்டர் நல்லா இருந்தால் தான் இது மூலியமாக தான் வோல்டே அந்த பக்கம் போகும். அதாவது மைக்ரோ ப்ராசஸரு, அந்த சுவிட்சிங் ஐசி எல்லாத்துக்குமே இதுலேருந்து தான் வோல்டு போகும். இதை இப்போ செக் பண்ணி பார்த்ததில் இதில் ஓம்ஸ் எதுவுமே காமிக்கலை. லைட்டாக எரிஞ்ச மாதிரி இருக்குது. அதனால் இதை கழட்டிட்டு நம்ம வேறு புதுசாக நம்ம போட்டு பார்த்துக்குருவோம். இது 2 வாட்ஸ் இருக்குது. 2 ட்ரை சால்ட்ரிங் நிறையா இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஏற்கனவே பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ட்ரை சால்ட்ருக்கு அது எல்லாமே லைட்டாக அடைச்சிக்கிட்டு இப்போ இது எத்தனை ஓம்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னா இது எந்த இடத்துல பற்ற வச்சு இருந்துச்சோ அந்த இடத்துலையே கீழே போட்டிருக்கும். பெரும்பாலும் போர்டுகளில் இதில் போட்டிருக்கும், கரண்ட் அடுப்பு போர்டுகளில். அப்படி இல்லாத பட்சத்தில் கீழே பாருங்கள், அந்த நம்ம எடுத்த இடத்துல கீழேயே ஓம்ஸ் போட்டிருப்பாங்க. இதில் 51 ஓம்ஸு 2 வாட்ஸ்னு போட்டிருக்கு. எல்லாத்துலேயும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஒரு சில இதில் இருக்காது. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன செய்யணும்னா இதில் உள்ள கலர் கோடை எடுத்து நாம் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கிறணும். இதில் கலர் கோடு இருக்கும். ஒரு கலருக்கு ஒரு நம்பர் இருக்கும். அதை பற்றி தெரியாட்டினாலும் கேளுங்க, நான் தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ அந்த கலர் கோடை பார்த்து அதில் 51 ஓம்ஸு போர்டில் இருக்குது. அதனால் அதே 51 ஓம்ஸில் வேறு ஒரு ரெசிஸ்டர் 2 வாட்ஸில் எடுத்தாச்சு. இப்போ இதை அந்த இடத்துல நம்ம பற்ற வச்சு முதல் ஃபால்ட்டு இது கண்டுபிடிச்சிருக்கனால இதை பற்ற வச்சுட்டு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். பல்ப் லோடில் ஆன் பண்ணி பார்ப்போம். சரி ஆயிடுச்சுன்னா சரி, அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்து அப்படியே பார்ப்போம். இது என்ன, இது ஓகே ஆயிடுச்சு. இப்போ அடுத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம போட்டு பார்த்துக்கிட்டு அடுத்த ஃபால்ட்டை நம்ம பார்ப்போம். கீழே எந்தெந்த இடத்துலலாம் பற்றவப்பு ரொம்ப காஞ்சி போன மாதிரி இருக்கோ அதையெல்லாம் மறுபடியும் நம்ம ட்ரை சால்ட்ரிங் பற்ற வைக்கிறது ரொம்ப நல்லது.
கான்டாக்ட் கிடைக்காது. நல்ல வோல்டேஜ் அதிகமாக இழுக்கக்கூடிய நேரங்களில் இந்த கான்டாக்ட் பிரச்சனையாக இருக்கிறனால ஒழுங்கான முறையில் கரண்ட்டு போகாது. அதனால் கூட ஹீட் ஆகாத சூழ்நிலையெல்லாம் வரும். அதனால் நம்ம எப்போ போர்டை கழட்டினாலும் அதில் கான்டாக்ட் ஒழுங்காக இருக்கா இல்லாத இடத்த மறுபடியும் ட்ரை சால்டரிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. நல்லா நம்ம ஃபுல்லாக எல்லா டெஸ்ட்டையும் சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போர்டை மாட்டிக்கிடுவோம். போர்டில் உள்ள ஸ்க்ரூலாம் போட்டு டைட் பண்ணிடுவோம். மேலே உள்ள காயில் நல்லா க்ளீன் பண்ணிட்டு மேலே வச்சுக்கிடுவோம். ஒரு ஸ்க்ரூ போட்டால் போதும். நம்ம செக் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஃபுல்லாக ஸ்க்ரூவை போட்டுக்கிடுவோம். முதல்ல ஆன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடுவோம். அடுத்தடுத்த ஃபால்ட்டை அதுக்கப்புறம் பார்ப்போம். சென்சாருக்கு அந்த ஹீட் சிங்க் சென்சாருக்கு நம்ம ஹீட் சிங்க் பேஸ்ட் வைக்கணும். இப்போ நம்ம டிஸ்பிளே மாட்டி பார்ப்போம், ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. அந்த 3 பின் ப்ளக்கில் ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துருக்காங்க. அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுங்கிறனால அது பிளராக இருக்குது. இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். இது டிஸ்பிளே ஆன் ஆகுது பல்ப் லோடில். இப்போ மெயினில் உள்ள நம்ம போட்டு பார்ப்போம். மெயின் லைனில் இதை போட்டு பார்ப்போம், சூடாகுதான்னு பாத்திரத்தை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். டிஸ்பிளே லைட்டு வந்துடுச்சு. ஏற்கனவே சுத்தமாக வரல, இப்போ வந்துடுச்சு. ஆனால் பட்டன் அழுத்தும் போது எந்த பட்டனும் ஃபங்க்ஷனில் இல்லை. இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கு. பட்டனில் எந்த ஃபங்க்ஷனுமே இல்லை. சுவிட்சை அமர்த்திட்டு போட்டோன்னா டிஸ்பிளேயில் ஃபுல்லாக வருது. அதுக்கு போனதுக்கு பிறகு சுவிட்ச் அமர்த்தினா எந்த ஃபங்க்ஷனுமே இல்லாமல் இருக்குது. டிஸ்பிளே ஃபங்க்ஷன் எதுவுமே இல்லை. கீழே ஃபேனும் ஓடலை. சுவிட்சை அழுத்துறேன் பாருங்கள். எந்த விதமான ஃபங்க்ஷன் டிஸ்பிளேக்கு எந்த ஃபங்க்ஷனுமே வரல. ஆனால் போர்டு சவுண்டு வருது. ஆன் ஆகும்போது பீப்புன்னு ஒரு சவுண்டு வரும், அந்த சவுண்டு வருது. அப்போ அந்த பக்கம் மெயின் போர்டு நல்லா இருக்குது. இப்போ இந்த டிஸ்பிளேயில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். டிஸ்பிளேயில் ஒரு 4-5 ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. ஸ்க்ரூ எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளேயில் தண்ணி பட்டாலும் இருக்கும். அடிக்கடி டிஸ்பிளே தான் நமக்கு அதிகமாக கம்ப்ளைண்ட் வருது. பெரும்பாலும் தண்ணி படுறது தான் டிஸ்பிளேயில் அதிகமாக கம்ப்ளைண்ட்டு. நார்மலாகவே டிஸ்பிளேயில் வோல்ட்டு ரொம்ப கம்மி, 5 வோல்ட்டில் இயங்கக்கூடியது தான். தண்ணி படுறதுனால தான் பிரச்சனை வரும். இப்போ இதில் லைட்டாக தண்ணி இறங்கி தான் இருக்குது. இப்போ இதில் என்னென்ன கம்ப்ளைண்ட்டு, பட்டன்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பட்டன் எல்லாமே மாற்ற வேண்டியிருக்கு. பட்டன் மாற்றணும் ஒரு பட்டன் 2 பட்டன் இல்லாமல் எல்லா பட்டனையும் மாற்றிட வேண்டியதான். பட்டன் வரும், பெரிய பணம் இல்லை, செலவெல்லாம் அதிகம் இல்லை. பின்னாடி எல்லாம் ட்ரை சால்ட் இருக்குது, அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. பட்டன் மாற்ற வேண்டியிருக்கு. இது எல்லாத்தையும் மாற்றிட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். என்னென்ன மாற்றணுமோ எல்லாத்தையும் மாற்றிட்டு காட்டுறேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பட்டன் 6 பட்டனும் புதுசாக போட்டிருக்கு. புதுசாகவே மாற்றியாச்சு. வேறு கெப்பாசிட்ரு, அந்த டிஸ்க்கு கெப்பாசிட்ரு ரெண்டுமே டிஸ்க் கெப்பாசிட்டி இல்லாமல் இருந்துச்சு. கெப்பாசிட்டரும் நம்ம போட்டாச்சு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அதுபோல் ட்ரை சால்டர் இருந்ததெல்லாம் லைட்டாக பத்தவப்பு பண்ணியாச்சு எல்லாமே. இப்போ நம்ம கீழே இருக்க தூசியை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த பேனலை நம்ம மாட்டிட்டு நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம மெயினாக ஃபால்ட் என்னங்கிறத பார்த்துடணும். அதுக்கு பிறகு என்ன ஃபால்ட்டு உள்ள அப்படிங்கிறத நம்ம படிப்படியாக தான் பார்க்கணும். படிப்படியாக போனால் தான் நமக்கு கரெக்டாக அந்த ஃபால்ட்டை நம்ம அட்டன் பண்ணி முடிக்க முடியும். இப்போ நம்ம அந்த காயில் மாட்டிக்கிடுவோம். வெளிப்படையாக ஃபால்ட்டுன்னு பார்க்கும்போது வெளிப்படையாக என்ன தெரியுது, அந்த போர்டில் எதுவும் தெரிச்சிருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் தெரியுதா அப்படிங்கிறத மெயினாக நம்ம பார்க்கணும். எலக்ட்ரானிக்ஸில் மெயினாக நம்ம பார்க்கணும். கண்ணுக்கு தெரியக்கூடிய ஃபால்ட்டுகள் எதாவது இருந்தால் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகணும். எடுத்தோடனே உள்ளே போய் பார்க்கக்கூடாது. நம்ம ஃபுல்லாக ஸ்க்ரூ போட்டாச்சு. இப்போ மெயின் லைனில் கொடுத்து நம்ம பழைய மாதிரி செக் பண்ணி பார்ப்போம். மேலே தண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். சுவிட்ச் ஆன் ஆகிடுச்சு. இப்போ பட்டன் அழுத்தி பார்ப்போம். பட்டன் அழுத்தினா ஒரு ஃபங்க்ஷன் ஆகுது. 5ஆம் நம்பரில் இருக்குது. இது கொஞ்சம் பழைய மாடல் அப்படிங்கிறனால
பழைய மாடல் இண்டக்ஷன் அடுப்பில் வந்து 1 2 3 4 5ன்னு இப்படி நம்பர் வரும். 9 10 இப்படி வரைக்கும் வரும், ஒரு கம்பெனியை பொறுத்து. அதனால் இதில் வாட்ஸ் காமிக்காமல் நம்பர் வருது. வாட்ஸை வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்இடி பல்ப் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். பல்புக்கு கீழே வாட்ஸ் போட்டிருப்பாங்க. இது வந்து 10 வரைக்கும் வருது, மேலே ஏறுது, கீழே குறைச்சாலும் குறையுது. இப்போ ஃபங்க்ஷன் நல்லா இருக்குது, சூடாகுது, கீழே ஃபேனும் ஓடுது, செக் பண்ணிட்டேன். மறுபடியும் அமர்த்திட்டு நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஆன் ஆயிடுச்சு. ஆன் பண்ணோன்னே 5ஆம் நம்பரில் வந்து நிற்கிது. இது 800 1000 1300 1600 இப்படி வாட்ஸ் கூட்டிகிட்டே வருது. ஆம்பியரும் இதுக்கு நான் செக் பண்ணுறேன். பின்னாடி ஆம்பியர் மீட்ரு இருக்குது, அதையும் செக் பண்ணுறேன். அதுலேயும் ஆம்பியர் கரெக்டாக தான் போகுது. 4 6 4 9 5 6 ஆம்பியர் கரெக்டான லெவலில் எடுக்குது. ரன்னிங் நல்லா இருக்குது, சூடும் ஆகுது. இது கொஞ்சம் நேரம் வச்சு நான் அந்த மேலே ஆவி வருது பாருங்கள், கொஞ்சம் நேரம் வச்சு பார்க்குறேன். ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சூடாகிறதுக்கு லேட்டாக தெரியுது. தண்ணி கம்மியாக இருந்தால் உடனே கொதிக்கிறது தெரியும். இப்போ நல்லா தண்ணி நல்லா சூடாகுது, கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை. இப்போ நம்ம பார்த்த ஃபால்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து மெயின் வோல்டேஜ், அந்த போர்டு டிசி வோல்டேஜ் சப்ளைக்குள்ளே மெயின் வோல்ட்டுக்குள்ளே ஒரு ரெசிஸ்டர் 2 வாட்ஸில் உள்ளது 51 ஓம்ஸ் ரெசிஸ்டர் ஒன்று மாற்றிருக்கோம். அது போக இது நல்லா சூடாகுது பாருங்கள், நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. குறைக்க முடியுது, கூட்ட முடியுது. டிஸ்பிளே ஃபால்ட்டு சுவிட்ச் மாற்றினதோட ஓகே ஆயிடுச்சு. மெயின் போர்டில் வந்து இந்த ரெசிஸ்டர் நாம் மாற்றிருக்கோம். 51 ஓம்ஸு 2 வாட்ஸு. இது ஒரு பொருள் தான் மெயின் போர்டில் போயிருந்திருக்கு. டிஸ்பிளேயில் போன ஐட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 6 சுவிட்சு, சாஃப்ட் சுவிட்சு 6 போயிருக்குது. ஒரு டிஸ்க் ஒன்று போட்டிருக்கோம், ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று மாற்றிருக்கோம். மேலாப்பில் தெரிஞ்ச ஃபால்ட்டுகள் இதெல்லாம் நம்ம உள்ளே எதுவும் பார்க்கவே இல்லை, சிம்பிளாகவே நமக்கு முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி தான் நம்ம வந்து உள்ளே போகாமல் மெயினாக மேலாப்பில் உள்ள ஃபால்ட்டை பார்க்கணும். பக்காவாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மீண்டும் இதை போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.